ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய வந்து என்ன vlog வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் வந்திருந்தோம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக. போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்திருந்தோம். அவங்க ஸ்டே பண்ண சொன்னாங்க. ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போகலை, அப்படியே ஸ்டே பண்ணியாச்சு. எப்படியோ காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம். பக்கத்தில் ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதை நாங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். சும்மா கொடுத்தா வேறு பேலந்து அந்த மனசில் இந்த போன அந்த மனசில் ஏட்டாங்க. பாய் பர ரிஷி, பாய். ഓ ആയിരം രൂപ. ഋഷി ഇപ്പൊ ക്യാമറ അഡിക്റ്റ് ആയി, ക്യാമറ കണ്ട്. காலையில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஏன்னா டிரைவிங் கிளாஸ் நான் இப்போ போகிறேன்ல, ஸோ அது கேப் எடுக்க வேணாம், தேவைக்கு மட்டும் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு டிரைவிங் கிளாஸ் போகணும். அதனால் நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாடி மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் மீன் குழம்பு மட்டும் பண்ணேன். இது சாட்டர்டே எடுத்த விலாகு. ஸோ ரிஷிக்கு ஹாலிடே, அதனால் அவனை பார்த்துக்கணும். ஸோ அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் சமையல் வேலையும் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கடையிலேருந்து வாங்க வேணாம். சாப்பிட்ட குட்டி தூக்கம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நானும் ரிஷி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த விலாக் பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்த விலாகு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். சாட்டர்டே சண்டே 2 நாள் சேர்த்து எடுத்த விலாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாட்டர்டே விலாக் முடிஞ்சிருச்சு. இது இப்போ சண்டே விலாகு. காலையிலே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் எங்கள் வீட்டில் புளிஞ்சிக்காய் மரம் நிற்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய விலாகில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ புளிஞ்சிக்காய் எல்லாமே பறிச்சிட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே தொழிஞ்சு கீழே போயிட்டே இருக்குது, வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பறிக்கலாம் அப்படின்னு பறிச்சிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது இல்லை, மீன் குழம்பு வச்சா மட்டும் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லா காயும் பறிச்சிட்ருக்கேன். என் கூடவே ரிஷியும் எல்லாம் பறித்து கொடுத்துட்ருக்கான். இந்த புளிஞ்சிக்காய் அச்சார் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு போடவும் தெரியாது பெருசாக. எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எப்போவுமே மாங்காய் வாங்கி ஊறுகாய் போட்டு தான் பழக்கம். புளிஞ்சிக்காய் போடுறதுக்கு எனக்கு தெரியாது. நிறைய பேர் போட்டு கொடுத்துருக்காங்க, அது சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஒன்று விடாமல் எல்லாமே பறிச்சிடணும், ஏன்னா எல்லாமே கீழே விழுது. ஸோ வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே வர நிற்கிது. மேலே இருக்கிறதெல்லாம் என்னால் பறிக்க முடியல. கொஞ்சோண்டு கீழே நிற்கிறது மட்டும் எல்லாம் பறித்தேன். எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்புனேன். அப்படியே புளிஞ்சிக்காவும் பறிச்சுக்கிட்டேன் அவங்களுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே வாழையெல்லாம் நிற்குது. ஸோ அங்கேருந்து இன்றைக்கி நிறைய வாழைத்தாரெலாம் விற்கிறதுக்காக கொண்டு போனாங்க. அதில் 2 அண்ணன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ரொம்ப குட்டி வாழைத்தண்டு. நான் பெருசாக வைக்கிறதே இல்லை. அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால் வைக்கிறது இல்லை. இன்றைக்கி நான் அங்கே போகிறதுனால என் ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அப்படியே 2 அண்ணன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் பூனை இல்லை. ரிஷிக்கும் பெருசாக பூனை கூட விளையாடி பழக்கம்லாம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா அது கழுத்தை பிடிக்கிறான், தூக்கி எடுத்து அந்த பாக்ஸில் போடுறான். எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தான். மத்தியானம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்க. சரி இன்னைக்கு சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு. என்றைக்கு வந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, இன்றைக்காச்சும் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி சண்டேனால அவங்க சிக்கன் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரிஷிக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு தான் கொஞ்ச நேரம் தூங்கினேன். தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே விளக்கும் வச்சுட்டேன்.
ரிஷி தூங்கிட்டு இருந்தான். சரி அந்த டைம் எதுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு வந்து உள்ளி போண்டா மாதிரி பண்ணியிருந்தேன். நான் பண்ணுறது எல்லாமே வந்து ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி பண்ணாலும் ரிஷி சாப்பிடுவான். என் ஹஸ்பண்டும் அப்படி தான் சாப்பிடுவாங்க. நான் சிலது வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், சிலது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரிஷிக்கு வந்து பிடிக்கும். நான் என்ன பண்ணாலும் அவன் சாப்பிட்ருவான். அவனுக்கு வந்து இந்த உள்ளி போண்டா வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நமக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கள் லைஃப்பும் அது மாதிரி தான். யூடியூப்பில் பார்க்கும்போது வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், ஹாப்பியான ஃபேமிலி அப்படின்னு சிலவங்களுக்கு வந்து தோணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஹாப்பியான ஃபேமிலி தான். ஆனால் எங்களுக்கும் வந்து ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் இருக்குது, நிறைய வேதனைகள் இருக்குது. ஸோ எப்போவாச்சும் வந்து இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற டைமில் வந்து ரிஷி பார்த்திங்கன்னா, நான் வந்து என் கண்ணிலேருந்து ஒரு துள்ளி கண்ணீர் வந்தால் போதும் ரிஷி ஓடி வந்துடுவான். அதை நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எப்போவுமே இப்படி தான், அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நான் அழுறது மாதிரி சும்மா காமிச்சாலுமே வந்து என்கிட்ட ஓடி வந்துடுவான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் வந்து லைட்டாக வந்து ஒரு விஷயத்தை நினச்சி அப்படியே வந்து அழுதுட்டு இருந்த டைமில் பார்த்திங்கன்னா அவன் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து என் கழுத்தை இறுக்கி பிடிச்சிருக்கான். இப்படி தான் வந்து எப்போவுமே நான் வந்து சங்கடமாக இருந்தேன்னா என் கூட அப்படி வந்து உட்காந்துப்பான். எப்படி தான் அந்த பிள்ளைங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. ரிஷி மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். அம்மா வந்து சங்கடப்பட்டு இருக்காங்கன்னா ஓடி வந்துடுவாங்க. அது எப்படின்னு தெரியல. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி எக் குருமாவும் தான் பண்ணேன். ரிஷி பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பரத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இது ஹெல்ப் இல்லை, எனக்கு வந்து வேலையை ஜாஸ்தி பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.